ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என்னை நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். ஓம் அனுமந்தாய வித்மகே வாயுபுத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோதியாத். பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஜூன் 22 முதல் 28 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் 25/6/2025 அமாவாசை திதி வருகிறது. வாங்க ராசிக்குள் செல்லலாம். இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டு இருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வணக்கம். இந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வார கிரகங்கள், கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது. லக்னப்படி பலன் என்பது 100% பொருந்தும். இப்போ பாருங்கள், கும்ப லக்னத்தில் ராகு இருக்கிறார். லக்னத்தில் ராகு இருந்தால் ஒரு ஆசிலேஷன் மைண்ட் இருக்கும், ஒரு பிரம்மாண்டம் இருக்கும். எந்த ஒரு வேலை எடுத்தாலும் எடுத்தோமா செஞ்சோமான்னு செய்ய மாட்டீங்க. இல்லை இன்னும் இதை விட பெருசாக செய்யணும் காலதாமதத்தை ஏற்படுத்துவீர்கள். ஆனால் குரு பார்வை கோடி நன்மை என்பதால் நிச்சயமாக அது ஃபேவரபுளாக தான் முடியும். எந்த ஒரு எதுவாக இருந்தாலும் இந்த ராகு குரு பார்வை இருக்கிறதால இப்போ வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்க, தாராளமாக நீங்கள் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக நடக்கும். அதையும் தாண்டி உங்களுக்கு பொறுத்தவரையிலையும் தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்படும். ஏன்னா உங்களுக்கு 7 சனி போயிட்டுருக்கு. போனால் மந்திரிச்சு விட்ட மாதிரி தான் இருப்பீங்க. இருந்தாலும் பாருங்கள், லக்னத்துக்கு 2ல் சனி. 2ல் சனி இருந்தாலே உங்களுக்கு பணத்தடை, வருமானத்தில் தடை, குடும்பத்தில் அமைதியின்மை, பிரச்சனை, சண்டை சச்சரவுகள் அப்படின்னு சொல்லணும். இதையும் தாண்டி சனி பார்வை இன்னும் கொடியது. அப்போ 3ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்ப்பதால் 4ஆம் இடம் என்பது மாத்ருஸ்தானம். தாய் வழி சொந்தங்கள் அகென்ஸ்டாக இருப்பாங்க. தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு வண்டி பாதியில் நின்று போய் பழுதாகி மன உளைச்சலை ஏற்படுத்தும். படிக்கிற பிள்ளைங்க கூட ஹார்ட் ஒர்க் பண்ணது தான் படிக்க முடியும். மற்றபடி உங்கள் சுகமும் கெடுகிறது. உங்களுக்கும் மருத்துவ செலவுகள் வைக்கலாம். குரு பாருங்கள், 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது. ஏன் அப்படின்னா 9ஆம் இடம் லக்னம் 11ஆம் இடத்தை பார்ப்பது மாபெரும் சிறப்பு. பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறார். இப்போ பாக்கியங்கள் ஈஸிலி டு கெட். எதையும் போராடி ஜெயிக்க தேவையில்லை. என்னதான் 7 சனி போயிட்டு இருந்தாலும், உங்களுக்கு 2ல் சனி இருந்தாலும், பிரச்சனைகளை தந்தாலும், குரு பார்வை பாக்கியஸ்தானத்தை பார்ப்பது தந்தையால் அனுகூலங்கள், வெளிநாட்டு விஷயங்கள் அனுகூலங்கள், ஆன்மீகத்தில் நாட்டம், ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள், தான தர்மங்கள் செய்வீர்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்தை பார்க்குது. எண்ணிய செயல் ஈடேறுதல், தொட்டதெல்லாம் தொடங்குதல், எல்லாம் லாபமயம். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கூட நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். உங்களுக்கு பாருங்கள், 10குடையவன் 7ல் அமர்ந்திருக்கிறார். ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரம் ஏறி இருக்கிறார். இருந்தாலும் கேதுவோடு இணைந்திருப்பது சரியல்ல. அப்போ காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, மற்றபடி செக்யூரிட்டிஸ், யூனிஃபார்ம் செக்யூரிட்டி, ப்ரைவேட் சர்வீஸ், விவசாயத்துறை, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களும் தனியார் துறையாக இருந்தாலும் சரி எச்சரிக்கையோடு இருக்கணும். கேதுவின் பிடியில் இருப்பதால் இந்த ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் கூட பார்த்திங்கன்னா வேலை கிடைக்கிற மாதிரி கிடைக்கும். ஆனால் கட்சியெல்லாம் பார்த்தா ஒன்றும் பெருசாக பிரயோஜனம் இருக்காது. அஃப்கோர்ஸ் செவ்வாய் 10ஆம் இடத்தை பார்க்கிறார். ஏதோ ஒன்று வேலை வெட்டின்னு ஒன்று போவீங்க, ஒரு பிஸி ஷெட்யூலில் இருப்பீங்க. ஆனால் வருமானம் வருமா,
சந்தோஷம் இருக்குமா அப்படின்லாம் இருக்காது. ஏன்னா கேதுவின் பிடியில் அவர் இருப்பது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. என்னதான் பாக்கியமான ஒரு சூழல் இருந்தாலும் அந்த ஒரு நிலை. இந்த 9ஆம் இடத்து அதிபதி 9ஆம் இடத்தை பார்க்கிறார் 3லிருந்து சுக்கிரன். அப்போ பெண்களால் அனுகூலம், பெண்களால் ஆதாயம் அப்படின்னு சொல்லணும். கேட்குற இடத்துல கடன், கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும். இப்படி இந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 11ஆம் இடம் எண்ணிய செயல் ஈடேறுதல், 9ஆம் இடம் பாக்கியமான ஒரு சூழல், லக்னத்தை பார்ப்பது, கௌரவம், புகழ், அந்தஸ்து, தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருத்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. 5ல குரு, பிள்ளைகளுடைய வளர்ச்சி, கல்வி மேன்மை சிறப்பாக இருக்கும். குலதெய்வத்தின் அனுகிரகம் 100% கிடைக்கும். சந்தோஷமாக இருப்பீங்க. சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஷேர் மார்க்கெட், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வாரம். மொத்தத்தில் இந்த கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் மிக மிக உன்னதமான ஒரு வாரமாக அமைந்தாலும் 2ல் சனி, கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். குடும்ப உறுப்பினர்கள், கணவன், மனைவி, மற்ற நண்பர்கள், உறவினர்கள்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுங்க, விட்டு கொடுத்து போங்க. கும்பராசி அன்பர்களுக்கு வணக்கம். கும்பராசி காலபுருஷனுக்கு 11வது ராசி. அவிட்டம் 3-4 பாதங்கள், சதயம், பூரட்டாதி 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சனி பகவான் மீனத்தில் இருக்கிறார். இப்போ ராசியில் ராகு பகவான் இருக்கார். ராசியில் ராகு இருந்தால் ஒரு ஆசிலேஷன் மைண்டு இருக்குங்க. சரியா? அடுத்தது 2ஆம் இடத்துல சனி. அப்போ 7ரை சனி போயிட்டுருக்கு, பாதச்சனி போயிட்டுருக்கு. குரு பகவான் 5ல் இருக்கார். கெஞ்சினாலும் கிடைக்காது. 5ல் குரு சூப்பர். அப்போ பார்வை பலம், 5ஆம் இடத்தையும் பலப்படுத்துகிறார். பார்வை பலத்தால் 9ஆம் இடம் 11ஆம் இடத்தை பார்க்குறார். சூப்பர். 7க்குடைய சூரியன் 5ல் குருவோடு இணைந்திருப்பது மாபெரும் சிறப்பு. ஆதலால் இந்த வார கிரகங்கள் இந்த கும்பராசிக்கு உன்னதமான பலன்களை தரப்போகிறது. சூப்பராக இருக்க போகிறீங்க, ஜெயிக்க போகிறீங்க என்று சொன்னால் மிகையாக. ராசியில் ராகு இருந்து ஆசோலேஷன் மைண்டு வந்தாலும் உங்களுக்கு குரு பார்வையில் இருக்கிறது சிறப்புங்க. வெளியூர் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தருமா என்று சொன்னால் கண்டிப்பாக அனுகூலத்தை தரும். இந்த கும்ப ராசியில் பிறந்தவங்க தயாராக இருந்துக்குங்க. வெளிநாடு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எது, உயர்கல்வியாக இருக்கலாம், உத்தியோகத்துக்காக இருக்கலாம், இல்லை சொந்த தொழிலுக்காக கூட இருக்கலாம். எதற்காக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக வெளிநாடு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக உண்டு. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ், மற்றபடி கம்ப்யூட்டர், லேப்டாப் போன்ற தயாரிப்பாளர்கள், உற்பத்தியாளர்கள், ஸ்பேர் பார்ட்ஸ் விற்கிறவங்க, இது பயன்படுத்தக்கூடியவர்கள், கம்ப்யூட்டர் சென்டர் வச்சு நடத்தக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே ஒரு சிறப்பான நேரம், காலம். இல்லைங்க 7ரை சனி போயிட்டுருக்கு இப்படி சொல்கிறீங்களே. ஆமாம், 7ரை சனி போயிட்டு தான் இருக்குது. சனி பகவான் அவருடைய கடமையை அவர் செய்வார். குடும்பஸ்தானத்தில் சனி இருக்கார். கொஞ்சம் பார்த்து பேசணும். குடும்பத்தில் சண்டை சச்சரவு அனாவசியமாக வரும். கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வரும். குடும்ப உறுப்பினர்கள்கிட்டயே சண்டை சச்சரவு வரும். வேலை பார்க்குற இடத்துல, தொழில் பண்ண இடத்துல நண்பர்கள்கிட்டேயும் கருத்து வேறுபாடு வரும். விட்டு கொடுத்து போங்க, மற்றபடி குறை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். விட்டு கொடுத்தா வாழ்க்கை கெட்டு போவதில்லை. 11ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 5ல் இருக்கிற குரு பணம் பல வகையில் பையை நிரப்ப போகிறது. செல்வ செழிப்பு, பண மழை பொழிய போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. ஆனால் 2ல் சனி இருப்பது கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது. குடும்பத்தில் சண்டை சச்சரவு வரும். பணம் யாரோ கேட்குறாங்க, நண்பர் கேட்குறாரு, உறவினர் கேட்குறான்னு எடுத்து கொடுத்தீங்கன்னா திரும்ப வராது. மற்றபடி அற்புதமான நேரம். 19 வயசுக்குள்ளே இருக்கிற பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் படிப்பில் ஒரு மந்தத்தன்மை ஏற்படும்.
ஆனால் 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இதுதான் பாதை, இதுதான் வாழ்க்கை, இதுதான் பயணம்னு நல்லது பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 4க்கும் 9க்கும் உடைய சுக்கிரன் 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார். இருந்து பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார். பாக்கியஸ்தானத்தை குருவும் பார்க்குறார். அப்போ பாக்கியமான ஒரு சூழல். ஈஸிலி டு கெட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எதையும் நீங்கள் போராடி ஜெயிக்க தேவையில்லை, தானாக நடக்கும். ஏற்கனவே முடிவுக்கு வராத சில விஷயங்கள், சால்வ் ஆகாத சில விஷயங்கள் இப்போ தேடிட்டு வந்து அது சால்வ் ஆகும், முடிவுக்கு வரும். பாருங்கள், 7ல் செவ்வாய் இருக்கிறார், கேது இருக்கிறார். இருந்தாலும் 7க்குடைய சூரியன் 5ல் குருவோடு இருக்கிறார். கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வந்தாலும் விட்டு கொடுத்து போங்க, ஒற்றுமையாக இருப்பீங்க, ஒன்றும் குறை கிடையாது, சூப்பராக இருக்கும். வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் கூட நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய் 7ல் இருந்தாலும் கேதுவோடு இணைஞ்சிருக்கிறார். காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ரசாயனத்துறை, மெடிக்கல் ஃபீல்டு, மற்றபடி அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், எந்த துறையாக இருந்தாலும் சரி, அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்க, கடைநிலை ஊழியர்கள், இன்னும் செக்யூரிட்டிஸ், யூனிஃபார்ம் செக்யூரிட்டி, ப்ரைவேட் செக்டாரில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், இவங்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா கேதுவின் பிடியில் இருக்கிறதால உங்களுக்கு ஆகாதமும் ஒன்று கிடக்கு ஒன்று போட்டு கொடுத்து ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணுவோம். இருந்தாலும் இந்த 10ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் 10 பார்க்குறாரு. அதாவது தொழில் இல்லைன்னு உட்காந்துருக்கேன், ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லவே முடியாது. ஆனால் கேதுவின் பிடியில் இருக்கிறதால இந்த ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், செங்கல், மணல், ஜல்லி, இந்த பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு மந்தத்தன்மை இருக்கும். ஏதோ தொழில் நடக்கிற மாதிரி நடக்கும், ஒன்றும் பெருசாக ஒன்றும் வேலை செஞ்சும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கேதுவின் பிடியில் இருக்கிறதால பெருசாக உங்களுக்கு ஈடுபாடு இருக்காது. ஈடுபாடு இருந்தாலும் வருமானம் பெருசாக இருக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள். இருந்த போதிலும் லாபம் கிடைக்கும், தொழில் பண்ணுவீங்க, லாபம் கிடைக்கும். குரு 11 பார்க்குறார். பல வகையில் இப்போ வருமானம் வரும். நண்பர்களால் வருமானம், மனைவி வழியில் வருமானம், பிள்ளைகள் படித்து முடித்த பிள்ளைகள் வேலைக்கு போவாங்க. மற்றபடி பூர்வீக சொத்திலிருந்து கூட உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய நிலை இருக்கும். இப்படி வருமானங்கள் பல வகையில் இருந்து வரக்கூடிய நிலை இருக்கிறதால உங்களை பொறுத்தவரையிலையும் 10ஆம் இடத்தை 10க்குடையவன் பார்க்குறார். தொழிலும் சிறப்பாக செல்லும், உத்தியோகம் சிறப்பாக செல்லும். இருந்தாலும் சில பிரச்சனைகள் வரும், எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு ஒரு நல்ல தகவல் வரும், சிறப்பாக இருக்கும். மற்றபடி சனி பகவானுக்கு பிரீத்தி பண்ணிக்கிங்க. ராகு பகவான், பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கைக்கு பிரீத்தி பண்ணிக்கிங்க. மற்றபடி குறை ஒன்றுமில்லை. 7ல் கேது இருப்பதால் பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இந்த வாரம் பாக்கியமான ஒரு வாரம். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள். தந்தைக்கும் உங்களுக்கு கருத்து வேறுபாடு வந்தாலும் தந்தையால் யோக பாக்கியங்கள் நிச்சயமாக உண்டு. அரசாங்கம் மட்டும் இல்லை, அரசியல்வாதிகளுக்கும் பொற்காலம். அரசாங்கத்தின் மூலமாக ஏதாவது லோன் ஃபெசிலிட்டிஸ் போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் கிடைக்கும். ஆன்மீகத்துறையில் நாட்டம் அதிகரிக்கும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள், தான தர்மங்கள் செய்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி செவ்வாய் 10க்குடையவன் 10 பார்க்குறதால வீடு வாங்க, மனம் வாங்க, தோட்டம் துறவு வாங்க, விவசாயத்தில் நடவு நட, களபறிக்க, இது போன்ற விஷயங்கள் ப்ராம்ப்டாக கரெக்டாக நடக்கும், ஒன்றும் பயம் இல்லை. 8ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் வெளி வட்டார பழக்க வழக்கங்களில் எச்சரிக்கையோடு இருங்கள். உங்கள் வேலை உண்டு, நீங்கள் உண்டுன்னு செஞ்சிங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. அடுத்து உங்களுக்கு நல்லது செய்கிறேன்னு போய் பிரச்சனை மாட்டிக்காதீங்க. சனி 3ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்குது. தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரி கிடைக்குதோ இல்லையோ, பாதியில் நின்று போய் பழுதாகி மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய காலம். மற்றபடி பட்டீஸ்வரம் துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள், பிள்ளையார சேவிங்க, குறை ஒன்றும் இல்லை. மறைமூர்த்தி கண்ணா. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.